கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த பிறந்த நாளிலே, கிறிஸ்மஸ் திருநாளிலே கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் கூறிக்கொள்கின்றேன். அப்படி கூறுவதிலே நான் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் அப்படிப்பட்ட மாபெரும் கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். இன்று உலகம் முழுவதும் இந்த கிறிஸ்மஸ் விழாவை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நாமும் அவ்வாறே நம்மளுடைய உள்ளத்திலே, நம்மளுடைய இல்லத்திலே பிறந்திருக்கிற தாபரிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்து போற்றும்படியாய் இந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஹாப்பி கிறிஸ்மஸ், மெரி கிறிஸ்மஸ் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரையும் வாழ்த்துவோம். அந்த வாழ்த்துதல் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும் என்பதிலே சந்தேகமில்லை. நாங்களும் பாரடைஸ் ஹோப் காஸ்பல் என்ற ஊழியத்தின் சார்பாக, என்னுடைய குடும்பத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இதை பார்த்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் பலன் அடையும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே கிறிஸ்மஸ் செய்தி என்று சொல்ல வேண்டும் என்று அதற்காக யோசிக்கின்ற பொழுது, எப்பொழுதுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார், கன்னி மரியாளினுடைய வயிற்றிலே பிறந்தார், வானசாஸ்திரிகள் வந்தார்கள், பொக்கிஷங்களை படைத்தார்கள், இடையர்கள் வந்தார்கள், அவரை தாழ பணிந்து வணங்கினார்கள் என்று நாம் பல முறை இதை பற்றி சிந்தித்து கொண்டு இருக்கிறோம், இதை பற்றி அறிந்திருக்கிறோம், இந்த செய்திகளை நிறைய கேட்டிருக்கிறோம். ஆகவே இதை குறித்து சற்று வித்தியாசமாக யோசிப்போம் என்று சொல்லி யோசித்த பொழுது, லூக்காவின் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 26 முதல் 38 வசனங்கள் அடங்கிய பகுதியிலிருந்து தான் இந்த நாளுக்குரிய செய்தியாக, கிறிஸ்மஸ் செய்தியாக நான் உங்களுக்கு சொல்ல காத்திருக்கிறேன். இயேசு பிறப்பதற்கு முன்பாக தேவதூதன் தோன்றி மரியாளுக்கு காட்சி தந்து அவருடன் உரையாடின இந்த நிகழ்வைத்தான் நாம் இந்த நாளிலே சிந்திக்கப் போகிறோம். ஆக கபரியல் தூதனும் மரியாளுக்கும் இடையே ஏற்பட்ட அந்த உரையாடல் தான். அந்த உரையாடல் என்பது மறைபொருளை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. மறைபொருளை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டின் காலத்திற்கும் புதிய ஏற்பாட்டின் காலத்திற்கும் இடையே 400 ஆண்டுகள் காலம் நற்செய்தி அறிவிக்கப்படவில்லை. ஆனால் கர்த்தரை சேவிக்கக்கூடிய மக்கள் இருந்தார்கள். சகரியாவின் மூலமாகத்தான் மீண்டுமாக ஆண்டவருக்கான நற்செய்தி, ஆண்டவரை சொல்லக்கூடிய அந்த பகுதிகள் ஆரம்பிக்கிறது. ஆகவே அது ஒரு மறைபொருளாக இருந்தது. அந்த மறைபொருளை வெளிப்படுத்தும்படியாக கபரியல் தூதன் மரியாளுடன் பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்றால், முதலாவது இறை திட்டத்தை மரியாளுக்கு சொல்கிறார். மரியாள் அதை ஏற்றுக்கொள்கிறார். என்னவென்று சொன்னால், கபரியல் தூதன் இறை திட்டத்தை மரியாளுக்கு வெளிப்படுத்துகிறார். அதாவது, நீ இப்பொழுது கன்னியாய் இருக்கும்போதே அல்லது நீ புருஷனை அறிவதற்கு முன்பாகவே கர்ப்பவதியாய் இருப்பாய் என்று சொல்லி அங்கே சொல்வதை பார்க்கிறோம். இது உண்மையாகவே ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தாலும் கூட அதிர்ச்சியூட்டக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் மரியாளுக்கு இருந்தது. அதிசயமாக இருந்தாலும் மரியாளுக்கு இது அதிர்ச்சியாக இருந்தது. உள்ளத்தை அது உலுக்கக்கூடிய ஒரு செய்தியாகவும் அவளுக்கு காணப்பட்டது. காரணம் என்னவென்றால், அங்கே யோசேப்பு மரியாளை திருமணம் செய்வதற்காக அங்கே மரியாள் யோசேப்புக்கென்று நிச்சயிக்கப்பட்டிருந்தாள். அப்படி நிச்சயிக்கப்பட்டிருந்த அந்த பெண்மணி இப்பொழுது கருவுற்றிருக்கிறாள் என்று சொன்னால் அவனுக்கு சந்தேகம் ஏற்படக்கூடும், அல்லது அவள் மீது தவறான ஒரு கண்ணோட்டம் இருக்கக்கூடும். இப்படிப்பட்ட சூழலில்தான் அந்த தேவதூதன் சொன்ன செய்தியை மரியாள் யோசித்து பார்க்கிறாள். அந்த வேளையிலே தேவதூதன் சொல்கிற வார்த்தை லூக்கா 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே
ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். இப்போ கபிரியேல் தூதன் தோன்றின உடனே மறைபொருளை சொல்லலை, அதுக்கு முன்னால் அவரை வாழ்த்துகிறார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்கிறார். என்று சொன்ன உடனே மரியாளுக்கு இன்னும் அந்த டவுட் கூடுது, இந்த வாழ்த்துகள் எப்படிப்பட்டதோ என்று அவள் ஒரு சந்தேக நோக்கத்தோடு அங்கே பார்க்கிறாள். அப்போ மறுபடியும் அங்கே தேவதூதன் தோன்றி மரியாளை பார்த்து என்ன சொல்கிறா அப்படின்னா, பயப்படாத, இல்லை இந்த வரேன், பயப்படாத, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், நீ கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அப்போ முதல்ல அங்கே நீ கன்னியாக இருக்கும்போதே கர்ப்பவதி ஆவாய் என்பது ஒரு அதிர்ச்சியான ஒரு காரியம். வாழ்த்தியது இது எப்படிப்பட்ட வாழ்த்தோ என்று சொல்லும்போது அங்கே ஒரு சந்தேகம். இப்போ ஆண்டவர் அங்கே தேவதூதன் சொல்லும்போது, நீ கிருபை பெற்றாய், நீ கர்ப்பவதியாகிய குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடு என்று சொன்ன பின்னால் மறுபடியும் அங்கே அவள் என்ன கேட்குறா அப்படின்னா, இது எப்படி ஆகும், எப்படி இந்த வாழ்த்து எப்படிப்பட்டதோ அடுத்த கேள்வி என்ன, இது எப்படி ஆகும் என்று தேவதூதனை பார்த்து கேட்கிறாள். அப்போ அங்கே தேவதூதன் சொல்லுகிற வார்த்தை லூக்கா 1:35 தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். அங்கே தெளிவாக அங்கே தான் அப்போ தான் அந்த மறைபொருளை அந்த தேவதூதன் சொல்லுகிறான். என்னவென்றால், பரிசுத்த ஆவி உன்மேலே வரும், உன்னிடத்தில் பிறக்கக்கூடியது பரிசுத்தம் உள்ளது. ஏன்னு சொன்னால் தேவனுடைய குமாரன் என்னப்படும், அது தேவனுடைய குமாரன் என்னப்படும் என்று சொல்லி அந்த மறைபொருளை வெளிப்படுத்தின பொழுது அந்த இறை திட்டத்தை அந்த மரியாள் என்ன செய்கிறாள், ஏற்றுக்கொள்கிறாள் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கும் கூட இறை திட்டத்திற்கு நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு மரியாள் சிறந்த உதாரணமாக இருக்கிறாள் என்பதிலே சந்தேகமில்லை. இரண்டாவது காரியமாக, இறை வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்த மரியாள், சப்மிஷன் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இறை வார்த்தை தேவதூதன் மூலமாக மறைபொருளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு திட்டத்தை அங்கே சொல்லுகிறான். அந்த திட்டத்தை அவள் அறிந்தவுடனே அதை ஏற்றுக்கொள்கிறாள். அதை ஏற்றுக்கொண்டு தன்னை முழுமையுமாக ஒப்பு கொடுக்கிறாள். ஏன் என்று சொன்னால், ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை பிறக்குமானால் அந்த வார்த்தை வெறுமையாய் வராது. அந்த வார்த்தை தன்னுடைய காரியத்தை செய்து மீண்டுமாய் அவரிடத்தில் திரும்பி போகும் என்று ஏசாயா தீர்க்கன் மூலம் சொன்னவற்றை அறிந்திருந்தவள் போல அங்கே தன்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறாள் என்பதை பார்க்கிறோம். வாசிப்போம். ஏசாயா 55:10 மற்றும் 11 மாரியும் உறைந்த மழையும் பூமியை நனைத்து அதன் விளை கிளம்பி விளையும்படிக்கு செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற எப்படியோ அப்படியே கடவுளுடைய வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அது நான் அனுப்பின காரியமாகும்படிக்கு வாய்க்கும் என்று அங்கே ஏசாயா தீர்க்கன் மூலமாக ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். இதை அறிந்தவளாக இறை வார்த்தைக்கு, இறை திட்டத்திற்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தார். ஏனென்றால் அது வல்லமை உள்ள வார்த்தை, வாழ்வளிக்கும் வார்த்தை. எனவே அதை உதாசீனப்படுத்தக்கூடாது என்று உதாசீனப்படுத்தாமல் அந்த வார்த்தையின்படியே தனக்கு ஆகக்கடவது என்று தேவதூதனிடத்திலே சொல்வதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இறை திட்டம் வெளிப்படுத்தப்படுகின்ற வேளையிலே நாம் அதை ஏற்றுக்கொண்டு அந்த திட்டத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். மரியாள் அப்படியாக ஒப்பு கொடுத்தாள் என்று பார்க்கிறோம். மூன்றாவது, இறை சித்தத்திற்கு தன்னை
அர்ப்பணித்த மரியாள், சரண்டர் டு த வில் ஆஃப் காட், தன்னை முழுமையுமாக தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது என்று சொல்வதன் பொருள் என்னவென்றால், கடவுளுடைய சித்தம் எதுவோ அது என் வாழ்வில் நிறைவேறட்டும். என்னுடைய திட்டமல்ல, என்னுடைய சித்தமல்ல, அவருடைய பரிபூர்ண சித்தத்திற்கே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று. இப்படி ஒப்பு கொடுப்பதன் மூலமாக பின் விளைவுகள் என்ன ஆகும் என்பதை அவள் யோசித்திருக்கக்கூடும். ஏனென்றால் இந்த நிச்சயிக்கப்பட்டிருக்கிற யோசிப்பு என்னை குறித்து என்ன நினைப்பான், அல்லது ஊர் மக்கள் என்ன சொல்வார்கள், என்னை பழித்து பேசுவார்களே, நான் பல பழிச்சொல்லுக்கு ஆளாக வேண்டுமே, அவமானப்படுத்துவார்களே, அவமானம் எனக்கு நேரிடுமே, நிந்தை உண்டாகுமே என்றெல்லாம் யோசித்திருந்தாலும் கூட, எது நடந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரியங்கள் என் மீது வந்து விழுந்தாலும் சரி, நான் இறை திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் என்னை தெரிவு செய்திருக்கிறார். ஆகவே அந்த இறை திட்டத்திற்கு என்னை முழுமையுமாக அர்ப்பணிக்கிறேன், அவரது திட்டம் நிறைவேறவே என்னை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி தன்னை முழுமையுமாக அவருடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்படைத்தாள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களின் முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் வழியாக இந்த வார்த்தைகள் வருவதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மரியாள் புத்தி உள்ள ஆராதனை செய்தாள் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆக கிறிஸ்மஸ் செய்தியாக நாம் பார்க்கிற பொழுது மறைபொருளை வெளிப்படுத்தின தேவதூதன், அதை ஏற்றுக்கொண்ட மரியாள், தன்னை ஒப்படைத்த மரியாள், தேவ சித்தத்திற்கு முழுமையுமாக அர்ப்பணித்த மரியாள் என்று பார்க்கிறோம். அப்படியானால் அன்பானவர்களே, கிறிஸ்து இந்த நாளிலே உங்கள் உள்ளங்களிலே பிறந்திருப்பாரேயானால் அந்த மறைபொருள் திட்டத்தை வெளிப்படுத்துவதற்காக உங்களை முழுமையாக ஒப்புக்கொடுங்கள். அதுவே கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுவதற்கான காரியமாக இருக்கும். கர்த்தர்தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக, இந்த பாரடைஸ் ஹோப் காஸ்பல் ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, அருமையான வேளைக்காய் ஸ்தோத்திரம். உமது பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுகிற பொழுது ஆண்டவரே, மரியாள் எப்படி அந்த மறைபொருளை ஏற்றுக்கொண்டு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தாளோ, அதை போல நாங்களும் எங்களுடைய வாழ்விலே உம்மை முழுமையாக ஏற்றுக்கொண்டு எங்களை அர்ப்பணிக்கவும் உமது சித்தம் நிறைவேற எங்களை தாழ்த்தி படைக்கவும் கர்த்தர் உதவி செய்தரும். நீர் இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் திரும்பி வரப்போகிறீர் என்பதையும் ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல எங்களுக்கு உதவி புரியும். ஆசீர்வதித்தருளும். மீட்பரும் இரட்சகருமாயிருக்கிற கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.